ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல குழந்தையை ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்பே அது எப்படி இருக்கும், அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று பயங்கர குழப்பத்தில் நின்று நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறேன். குழப்பங்கள் இருக்க வேண்டியது சகஜம்தான். ஆனால் வாழ்க்கையே குழப்பமாக மாறிவிடக்கூடாது அல்லவா? எதை கொடுத்தாலும் குழப்பம். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதால் தான் உன் அப்பன் உனக்கு ஆவதற்கான ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தையே, நீ இந்த ஒரு பொருளை உன்னுடைய கையில் எடுத்து செல்வாயானால், ஆண்களாக இருந்தால் தன்னுடைய சட்டை பையை வைத்து கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் தான் எடுத்து செல்கின்ற கைப்பையில் போட்டு எடுத்து செல்லலாம். என் குழந்தையே, இந்த பொருள் என்ன என்று உன் அப்பன் உனக்கு சொல்லப் போகிறேன். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கி ஓடிவிட முடியுமா முடியாதா என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அதில் முடியும் என்று ஒரே ஒரு எண்ணத்தை உன் மனதுக்குள் உருவாக்கி கொடு. எதன் மீதும் உனக்கு சந்தேகம் வராது. எந்த காரியத்தின் மீதும் உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது. செய்ய நினைக்கின்ற காரியத்தை செய்து முடித்து விட்டுதான் வெளியே வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய தொடங்கு. என் குழந்தையே, உன் அப்பன் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைக்கு எடுத்து காரியங்கள் எல்லாமே நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். முதலில் தோல்வி உனக்கு வருவது போன்ற எண்ணங்கள் இருந்தாலும், அதே போன்று ஒரு மயம் உனக்கு இருந்தாலும், அதில் நிச்சயமாக நீ மீண்டு வந்து வெற்றியை பெற்று விடுவாய். தோல்விகள் சகஜம் என்பது நீ உணர்ந்த விஷயம். என் தங்கமே, தோல்விகள் சந்திக்காமல் கிடைத்த எந்த ஒரு வெற்றியும் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. சாதாரணமாக எடுத்துக்கொண்ட தோல்விகளை பார்த்த பிறகு தானே அதனுடைய வலியும் வேதனையும் என்ன, அதனை விட்டு நாம் மீண்டும் வருவதற்கு எத்தனை போராட்டங்கள் போராடி இருக்கிறோம் என்ற முழுமையான எண்ணங்கள் உன் மனதுக்குள் வந்து இந்த வாழ்க்கையுடைய உண்மையான முகம் என்னவென்பதை உனக்கு காண்பித்து கொடுக்கும். அதை நீ தெரிந்து இருப்பாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, நான் சொல்கின்ற இந்த பொருள் இது புதுமையான உனக்கு சொல்கிறேன். ஆனால் உன்னிடம் ஏற்கனவே நான் எப்போதே சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் சரி, எப்பொழுது சென்றாலும் சரி, இந்த அப்பனை வணங்கி விபூதியை ஏற்றி அணிவேடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பயனிலும் கொஞ்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று என் தங்கம் உனக்கு மிக நம்பிக்கை கொடுக்கும். உன் மனதுக்குள் மிகப்பெரிய சுறுசுறுப்பை கொடுக்கும். நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். மிகப்பெரிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு அது உனக்கு மிகப்பெரிய உத்தி சக்தியாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, உன் அப்பன் உன்னை எடுத்து சென்ற அந்த பொருள் என்னவென்று தெரியுமா? அது வசம்புதான். என் குழந்தையே, வசம்பிற்கு எதிர்மறை எண்ணங்கள் அளிக்கின்ற சக்தி அதிகம். அதை உன்னோடு நீ எடுத்து செல்லும் பொழுது உன் மனதுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு முழுமையாக செயல்படுவாய். என் தங்கமே, செல்ல வளங்களை அதிகரிக்கும் இந்த வசம்பு அதிகமாக பயன்படுத்தும் என்பதை நீ ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்பாய். உன்னுடைய இல்லத்தில் இந்த இடத்தில் நீ செல்வத்தை வைத்திருக்கிறாய். எந்த இடத்தில் பணத்தை வைக்கிறோமோ அதை ஒரு வசந்த பூவை சேர்த்து வைத்து அந்த செல்வத்தை ஈர்த்து கொண்டு வருகின்ற சக்தியை அதிகமாக இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, இதை எல்லாமே உன் வாழ்க்கையின் பண்பற்றி நிச்சயம் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
உனக்காக வந்து சொல்கிறேன் என்றால் என் குழந்தை. பல பேர் வாழ்க்கையில் இதை செய்து முன்னேற்றத்தை அடைந்து விட்டார்கள். அதனால்தான் என் குழந்தை அதை சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கை இருக்கின்ற பல கஷ்டங்களை போக்கிவிட வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் தெரிவிக்க எப்பொழுதே ஓடி வந்தேன். என் தங்கமே, அதற்கு மட்டுமல்ல, உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற கண் திஷ்டியை போக்குவதற்கு உனக்கு இந்த வசம்பு பயன்படும். என் தங்கமே, படிகாரத்தோடு சேர்த்து ரசப்பூவையும் ஒரு துணிக்குள் சேர்த்து கட்டி வைத்து உன் வீட்டினுடைய நிலை வாசலில் கட்டி தொங்கவிடு. எத்தனை பெரிய கண் திஷ்டிகள் இருந்தாலும் அவை உன் இல்லத்தை விட்டு ஓடிவிடும். யாரும் அதற்கு பிறகு உன் மீது, உன் இல்லத்தின் மீது கண் திஷ்டியை போட முடியாது. அவற்றையெல்லாம் அவை உள் வாக்கின் கொண்டு உனக்கு எதையும் கொடுக்காமல் அனுப்பிவிடும் என்பதைத்தான் அது உனக்கு உணர்த்துகின்றது. எல்லாவற்றையுமே உனக்கு வருவதற்கு முன்பாகவே நிற்கின்ற சக்தி அதற்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்த இந்த வசம்பு உன்னுடைய இல்லத்தில் எப்போதும் இருக்கட்டும். அது ஒரு சிவப்பு குங்குமத்தில் கட்டி அதை அதிகாலையில் 5:45க்கு மேல் 6:10 மணிக்குள் கட்டிவிட வேண்டும். அந்த நேரத்தில் கட்டும் பொழுதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் என்பதை ஐதீகம். என் குழந்தையை, நம்பிக்கையோடு இதனை செய். பார், நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ பல முன்னேற்றங்களை காண்பாய். என் தங்கமே, உன் இல்லத்தில் உணவுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பதற்கு இந்த வசம்பு பயன்படுத்துகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெட்டியில் பச்சரிசியை நிரப்பி அதன் சில வசம்பு துண்டுகளை போட்டு நன்றாக மூடி நீ உணவு சமைக்கின்ற உணவுக்கு இடையில் வைத்துவிடு. என் குழந்தை, வாழ்நாள் முழுவதும் உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் என்ற ஒன்று இல்லாமலே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இவையெல்லாம் உன் அப்பன் நான் சொல்லும் பொழுது நடக்கும், நடக்காது என்று சந்தேகம் உனக்குள் எழுந்திருக்கும் அல்லவா? அப்போது நீ இந்த வசம்பு ஒன்றை கையில் வைத்து கொண்டு நினைத்து பார். இதை நிச்சயம் நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். பலர் பலன் கண்டுள்ளனர். பலர் வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் அடைந்துள்ளன. என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் என்று தான் உன் அப்பன் நான் ஆயர உழைத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு ஆனதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் முதலில் அதை உன்னிடத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டால் மற்றவை எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்தை இதனை தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இந்த அப்பன் மீது முழு நம்பிக்கையோடு இரு. பஞ்சத்தில் நீ எனக்காக செய்து வரும் நிச்சயம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ இந்த முருக அப்பன் வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதை நன்றாக புரிந்து கொள்வாய். அதிகமான வார வேண்டிய என்று விருப்பப்படுகின்ற என் குழந்தை, அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருந்தாலும், உன்னுடைய உழைப்பை நீ அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும், அதே சில சமயங்கள் உனக்கு அவை வருவதில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும், இந்த ஆசையுடைய உனக்கு நான் பணக்கார வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். என்னை நம்பி என் குழந்தை, நமக்கான கஷ்டத்திற்கான தீர்வு நம்மிடம் இல்லை, நம் அப்பன்தான் இருக்கின்றான் என்று என்னை முழு மனதார நம்புகின்ற என் குழந்தை, நிச்சயம் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உனக்கான தீர்வு என் கையில் இருந்தாலும் அதற்கான முயற்சி உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக எல்லாம் நடந்துவிடும் என்று ஒரே போதும் நினைத்து விடாதே. உன் அப்பன் முயற்சிக்கான பலனை தான் உன் கையில் கொடுப்பேன் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் முழுமையாக இருக்க வேண்டும். தெளிவான எண்ணங்களோடும் நேர்மையான சிந்தனைகளோடும் என் குழந்தை செய்கின்ற எல்லா செயல்களும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.